அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது ஆவணி மாதம் 2ஆம் சனிக்கிழமை பிரதோஷ நாளில் என்ன பூஜை செய்யலாம் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சிவபெருமானை பிரார்த்தனை செய்வதற்கு எத்தனையோ முக்கிய நாட்கள் மற்றும் திருவிழாக்கள், விசேஷ நாட்கள் உண்டு. ஆனால் சிவபெருமானுக்கு உகந்த நாளாக இருப்பது இந்த சனி பிரதோஷ நாளாகும். ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை மற்றும் வளர்பிறை போன்ற நாட்களில் வருவது பிரதோஷமாகும். இந்த சுப நாளில் சிவபெருமானை நாம் மனதார வழிபடுவது கோடி நன்மைகள் கொடுக்கும். பிரதோஷ நேரமாக மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த நேரமே பிரதோஷ நேரமாகும். இந்த சந்தியா கால நேரத்தில் சிவபெருமானையும் நந்திய பெருமானையும் தரிசிப்பது மிகவும் ஒரு சிறப்பானதாகும். இந்த பிரதோஷ காலங்களில் என்ன செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த பிரதோஷ காலங்களில் பூஜைக்கு, அதாவது அபிஷேக பூஜைக்கு தேவையான பொருட்களை நாம் வாங்கி வீட்டில் வைத்து கொள்ள வேண்டும். வில்வ மர இலைகளை வைத்து கொண்டு சிவபெருமானை வழிபடுவது சிறப்பான செயலாக கருதப்படுகிறது. இந்த சனி பிரதோஷ நாட்களில் ஏழைகளுக்கு அன்னதானம், தயிர் சாதம் போன்றவை வழங்குவது இன்னும் சிறப்பு நமக்கு. மேலும் பசுமாட்டிற்கு வயிறார உணவிட வேண்டும். இதனால் நம் குடும்பத்தில் ஆண் வாரிசு இல்லாமல் இருந்தால் ஆண் வாரிசு பெற்று அந்த சந்ததி சிறப்பாக வாழும். மேலும் இந்த நாளில் நந்திய பெருமானையும் சிவனையும் வழிபடும் போது நாம் யாரிடமும் பேசி மகிழக்கூடாது. சபல எண்ணங்களாக கருதப்படும் தீய எண்ணங்களை வெளிப்படுத்தவும் கூடாது. அன்றைய நாளில் சிவபெருமானின் நாமத்தை மட்டுமே நாம் சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டும். இந்த சனி பிரதோஷ நாளில் சிவபெருமானை தூய நல்லெண்ணெயில் சிறந்த வாசனை திரவியங்கள் கொண்டு பூஜை செய்து வந்தால் நோயற்ற வாழ்வு நமக்கு கிடைக்கும். நமக்கு நோயிலிருந்தும் விடுதலை கிடைக்கும். மேலும் தண்ணீர் கலக்காமல் சுத்தமான பசும்பாலில் நீங்கள் அந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தால் நீண்ட ஆயுளை பெறுவீர்கள். மேலும் சுத்தமான தேனை நீங்கள் சிவபெருமானுக்கு பூஜை செய்தால், குழந்தைகள் வாய் பேசாமல் இருந்தால் இனிய குரல் அந்த குழந்தைக்கு கிடைக்கும். மேலும் வெள்ளை சர்க்கரையில் நீங்கள் பூஜை செய்தால் மன நிறைவு உண்டாகும். உங்களுக்கு தென்னை இளநீர் கொண்டு பூஜை செய்தால் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்கள். மேலும் அந்த பழனி ஆண்டவனை போல சிவபெருமானுக்கும் பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்தால் நீங்கள் நினைத்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அடைத்து வாழ்க்கையில் முன்னேற உதவி கொடுக்கும். மேலும் மஞ்சளில் பூஜை செய்தால் அரசனுக்கு நிகரான வாழ்க்கை உண்டாகும். மேலும் தயிர் போன்றவற்றால் அபிஷேகம் செய்தால் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை அடைவீர்கள். மேலும் கரும்பு சாறால் நீங்கள் அந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தால் இரும்பு போன்ற உடல் அமைப்பை பெறுவீர்கள். இதனால் தான் நாங்கள் கூறுகிறோம், ஒவ்வொரு அபிஷேகத்தின் போதும் சிவபெருமானின் தலையில் மலர்களை தூவி பூஜை செய்ய வேண்டும். முக்கியமாக சிவபெருமானின் தலையில் பூக்களை வைப்பது இன்னும் சிறப்பாகும். இந்த மலர்களை சனி பிரதோஷ நாளில் இதனை செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல வெற்றி அடைவீர்கள். கட்டாயம் நாங்கள் கூறியுள்ள இந்த முறைகளை பின்பற்றுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.